தமிழ்நாட்டில் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முயற்சி செய்கிறார் என்று திட்டமிட்டு சிலர் பிரச்சாரம் செய்து வருவதாக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ்தல பதிவில் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு திமுக முட்டுக்கட்டை போடாது என்று சொன்ன வார்த்தையை திமுக தலைவர் ஸ்டாலின் இன்றளவும் கடைபிடித்து வருகிறார் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் நடந்த உண்மை தேர்தல் முடிவுகள் வந்த நாள் இரவே அதிமுகவின் ஆதரவை தாவேக கோரியதாகும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சில நிபந்தனைகள் விதித்ததாகும். அதனை ஏற்காத தாவேகா ஆத்திரத்தில் அதிமுகவை உடைத்து சின்னாபன்னமாக்கி வருவதாகும் சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் பேசப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த உண்மைகளை ஒட்டுமொத்தமாக மறைத்துவிட்டு தமிழக முதலமைச்சர் அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது ஆதரவு கொடுத்து வரும் கட்சி எம்எல்ஏக்கள் வைகோவின் பத்திரிகை வாக்குமூலம் மற்றும் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி கட்சியில் சேர்த்துக் கொண்டிருப்பது வரை தாவேகா குதிரை பேரங்களை தொடர்ந்து செய்து வருகிறது என்று அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தொடர் குற்றங்களை விசாரிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத தமிழக அரசு கரூரில் 41 பேர் இறந்ததற்கு சிபிஐ விசாரணை கேட்டது போல் இதற்கும் சிஎம் சார் சிபிஐ விசாரணை கேட்பீர்களா அல்லது தமிழக காவல்துறை ஏவி எதிர்க்கட்சிகளை மிரட்டுவீர்களா என்று அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார்.